ஹாய், வெல்கம் டு சேனல் சாரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா போஸ்ட்லாம் கொடுத்து நிற்கிறாங்க. எங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ஏஜிஎஸ் சினிமாஸில் வந்து நாங்கள் ஒரு சினிமா போய் பார்த்தோம். ஸோ அந்த சினிமா வந்து என்ன அப்படின்னா, என்ன சினிமாடி பார்த்தோம்? பாஷா. பாஷா. அந்த பாஷாக்கு வந்து ஒரு கிரேஸ் எப்போவுமே எங்கள் ஃபேமிலியில் இருக்கும். முதல்ல எங்கள் தாத்தா ஒரு 25 வாட்டி பார்த்தாரு. ஏன்னா அந்த சினிமாவில் நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி இல்லை, அதனால குவார்ட்டர் பார்த்தாரு எங்கள் தாத்தா. நான் வந்து அவரோட சேர்ந்து 25 வாட்டி பார்த்துட்டேன். ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச படம் வந்து அந்த பீரியடில் வந்து பாஷா தான். இப்போ வந்து நாங்கள் ஏன் வந்து இந்த ரீரிலீஸ் ஆஃப்டர் எத்தனை வருஷமா 30 இயர்ஸ் வந்து ஏன் நாங்கள் போய் பார்த்தோம் அப்படின்ற ரீசன் வந்து, பசங்களுக்கு வந்து எங்க தேடியும் ஃபுல் மூவி பாஷா கிடைக்கல. யூடியூப்ல பார்த்தாச்சு, இதில் பார்த்தாச்சு, அமேசானில் பார்த்தாச்சு, சன் நெட்வொர்க்கில் கூட பார்த்தாச்சு. ஸோ ராகவ் என்ன சொன்னா, நான் வந்து தலைவர் படத்தை நான் பார்த்ததே கிடையாது, அதுவும் ஸ்பெஷலி பாஷா. ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த அண்ணாமலையெல்லாம் ரிப்பீட் மோட்லேயே ஓட்டியிருந்தோம். அது மட்டும் நான் பாஷா மட்டும் கிடைக்கல. நம்ம ரீரிலீஸ் ஆனால் வரியான்னு கேட்டான். நாங்கள்லாம் யோசிக்கவே இல்லை, கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிவாக்கத்தில் ஏஜிஎஸ்ல போனோம். நாங்கள் ரோபோ 2 போனோம் இல்லைம்மா, வில்லிவாக்கம் ஏஜிஎஸ்ல ரோபோ 2 போனோம். 2.0 அதான் போனோம். அதப்ப வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை அந்த தியேட்டரு. பட் இந்த வாட்டி வந்து தலைவர் படமோ என்னமோ தெரியல, ரெனோவேஷன் நடந்தது. ரெனோவேஷன் நடக்கும்போது வந்து பயங்கரமா வந்து செம்மையா இருந்தது அந்த தியேட்டரு. நீங்களும் போய் பாருங்க. பாப்கார்னு எல்லாமே நல்லா இருந்தது, ஏசிலேருந்து சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ வந்து எங்கள் அம்மா அவங்களோட நினைவை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாலே சகா, நீ என்ன நினைக்கிற பாஷா படத்தை பற்றி? அது வந்து நான் வந்து வேறு மாதிரிலாம் இருக்கும் அந்த படம் அப்படின்னு நினச்சேன். கட்சியில் ஒரு சிம்பிளான ஒரு வெரி குட் மூவி அப்படிங்கிறது நான் எப்போவுமே பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த நாள் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see that movie. என்ஜாய் பண்ணியா? எஸ் அஃப்கோர்ஸ். தலைவர் என்ஜாய் பண்ணியா? எஸ் அஃப்கோர்ஸ். அவர் பாட்டெல்லாம் நல்லா இருந்ததா? எஸ் அஃப்கோர்ஸ். அப்புறம் அது பெஸ்ட் பாட்டு என்னது? பாஷா பாரு பாஷா. அப்புறம் ஸ்டைலு தான். ஆமா, செமையா இருந்ததா? நக்மா நல்லா இருந்தாங்களா, நல்லா இல்லையா? யார் நகுமா? ஹீரோயின். ஓகே ஓகே ஓகேவா இருந்தாங்கல்ல. So you like the movie? Okay, thank you, bye. நீ சொல்லுமா உன்னோட ரிவ்யூ. என்னோட ரிவ்யூன்னு பார்த்தோம்னா, 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சினிமாவை சேம் பிக்சரை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து வேறு டைமென்ஷனில் பார்த்தேன். அன்னைக்கு பார்க்கும்போது இந்த அளவுக்கு அது வெயிட்டேஜ் தெரியல. ஆனால் இப்போ பார்க்கும்போது ரொம்பவே ஒரு டெப்த் இருந்தது சினிமாவில். நன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அதாவது ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொல்கிறது எல்லாமே வந்து இந்த டேக்கும் அது பொருத்தமாக இருக்கும் பொழுது பழைய சினிமா பார்க்குற ஒரு ஃபீலே இல்லை. இந்த டேட்டுக்கும் அது ஒத்துந்து. அது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இன் ரஜினிஸ் மூவி. ஜெயிலரை பார்த்துட்டு பாஷாவை 30 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சேஞ்சே தெரியல. பேசிக்கலாக வந்து அந்த நாளில் எனக்கு கமல் மூவி தான் நான் ரொம்ப பார்ப்பேன். ஆனால் இந்த பாஷா பார்த்த அப்புறம் நான் ஆல்மோஸ்ட் ரஜினி பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இருந்தால் கூட நிறைய தடவை எங்கள் அப்பா மாதிரி பார்த்துருக்கலாமோன்னு தோணுறது. எங்கள் அப்பா ஒரு சினிமா விட மாட்டார். அண்ணாமலையோ பாஷாவோ முத்தோ மன்னன் இந்த சினிமாவெல்லாம் ஒரு 1000 வாட்டி காது கூட கொஞ்சம் கேட்காது. இருந்தால் கூட அவரை பார்க்குறது அவ்வளோ சந்தோஷம். அதனால் இந்த பாஷாவை செகண்ட் டைம் நான் இதில் பார்க்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் நினச்சேன், ஐயோ போகிறோமே போராக இருக்குமோ தியேட்டர்லன்னு நினச்சேன். இல்லவே இல்லை. ஒரு பாட்டும் நான் ரசித்தேன். இன்னும் சொல்லப்போனால் நக்மா பார்க்கும்பொழுது இந்த வாட்டி ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த சினிமா ஸ்டைலு தானே நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு இந்த சினிமாலேயே பிடிச்ச பாட்டு 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ, அதில் எந்த 8 நீ இப்போ இருக்க தெரிஞ்சுக்கோ அப்படி. அந்த பாட்டு எனக்கு எந்த நாளுமே ரொம்ப பிடிக்கும். இந்த தடவை பார்க்கும் பொழுது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு நான் வெளியில் வந்தேன். ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி.
ஸோ எங்கள் அம்மா வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து படம் வந்து ரொம்ப சூஸியாக தான் பார்ப்பாங்க. எந்த படம்னா அந்த படத்தில் எடுத்து மெசேஜ் எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது எங்கள் அம்மாவுக்கு. அதனால வந்து ரஜினி படத்தெல்லாம் வந்து ஸ்டைல் எல்லாம் அவ்வளோ பிடிக்காது. அதாவது ஒரு ஆக்ஷன்னா உணரணுன்றதுனால மோஸ்ட்லி வந்து கமல் படத்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படின்னா தளபதியும் வந்தது, மகாநதியும் வந்தது. நாங்கெல்லாம் வந்து தளபதி தான் ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே தளபதி போயிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து இல்ல மகாநதியும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 படத்தையுமே கன்சிக்யூட்டிவா 2 நாள் பிருந்தா தியேட்டர்ல போய் நாங்க பார்த்தோம். அந்த அளவுக்கு வந்து நொஸ்டாலஜிக் மொமெண்ட் வந்து ரஜினி அங்கிள் கிட்ட இருக்கு. எனக்கு வந்து எஸ்பிபின்னா ரொம்ப பிடிக்கும். அவரையான பார்க்கணும்னு நினைச்சேன். அவரை வந்து நான் போட்டோல தான் பார்க்க முடிஞ்சது. சரி ரஜினி அங்கிள் ஏன்னா கொஞ்சம் நேர்ல பார்க்கலாமேன்ற ஒரு சின்ன ஆசை தான் அர்ச்சனா வந்து சொல்ற மாதிரி. பட் ஸ்டில் நமக்கெல்லாம் அது நடக்காது. எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் இன்னி வரைக்கும்னா ரஜினி அங்கிள் மட்டும்தான். நான் கமல் படத்தெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ரசிச்செல்லாம் பார்க்க மாட்டேன். இந்த படத்துல வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து ஒரு கிரேஸ், அது ஒரு கிரேஸ், அவரோட கிரேஸ்ல ஒரு கிரேஸ் தான். ஆமா, இன்னும் சொல்ல போனா சௌமினி, நான் ஒரு சில சீன்ல விசில் அடிக்கணும்னு கூட நினைச்சேன். மறந்து போய் என்னோட ஏஜை கூட மறந்துட்டேன். அந்த நக்மா டான்ஸ் பார்க்கும்போது என்ன அறியாமலே நான் ஆடணும்னு தோணித்து. ரொம்ப ஐ என்ஜாய் ஃபுல் மூவி. ஆமா, அத எங்க அம்மா வந்து இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, கரெக்ட், 100% கரெக்ட். அது இந்த மாதிரி மூவிஸ், அதாவது 80s 90s மூவிஸ், தோ இட் இஸ் ஆக்ஷன் ஓரியன்டோ கொஞ்சம் டிராமாட்டிக்கா சினிமேட்டிக்கா இருந்தாலும் சினிமானா அதுதான், அப்படிதான் பார்க்கணும். இப்போ வர ரியாலிட்டியை காட்டுறேன், நான் வந்து இந்த மாதிரி யதார்த்தத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாவை வாவாவே பார்க்க முடியாம, ஐயோ நமக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதை மறக்க சினிமாவுக்கு போனா அங்க ஒரு 10 ப்ராப்ளம் தூக்கி இதெல்லாம் வேற ப்ராப்ளம் வருமான்ற வேற யோசிக்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த மாதிரி பாஷா, அண்ணாமலை, மன்னன்லாம் ஓகே, ஒரு ஹீரோக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதை இவ்வளவு நல்லா சால்வ் பண்ணா நமக்கும் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு லெசனா எடுத்துட்டு வரா மாதிரி ஒரு சினிமான்னா இந்த மாதிரி இருக்கு. அதனால எங்க அம்மா வந்து சொல்றது கரெக்ட். முன்ன சினிமாவை பார்க்கும்போது ரிப்பீட்ல பார்த்தாலும் ஒரு அர்த்தமா இருக்கு. இப்ப வர சினிமா ஒரு வாட்டியே கதை கேட்டா போதும் தான் இருக்கு. ஸோ நான் உங்களுக்காக வந்து ஒன்லி லிமிட்டட் சீன்ஸை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். ரகுவரன் அங்கிள்தும் சூப்பரான ஆக்ஷனு, எல்லாருமே சூப்பரான ஆக்ஷன். எனக்கு இங்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். 30 இயர்ஸ்க்கு அப்புறம் சேம் மூவியை பார்க்கும் பொழுது போரே அடிக்கல. அதுதான் ரஜினி மூவி. அதாவது சில அப்ப வந்து பழைய சினிமா பார்க்கும்போது பிரசன்ட் டேஸ்க்கு டேலியே ஆகாது. ஆனா பாஷா எவர் கிரீன். எப்ப வேணா இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும், இந்த பாஷா 50வது வருஷத்தை கொண்டாடினாலும் அதை வந்து நம்ம எல்லாருமே கொண்டாடலாம், ப்ரொவைடட் நான் உயிரோட இருக்கணும். ஓகே, பி பாசிட்டிவ், என்ஜாய் த மூவி. இன்னொரு வாட்டி ரீ-ரிலீஸ் வந்துச்சுன்னா நீங்க போய் பாருங்க. கோல்டன் ஜூப்ளியும் பார்க்கலாம். பாய் பாய்.